கொடுக்காம ஜோகோ நிறுவனத்தோட தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் 1 ரூபா கூட கொடுக்கல, ஆனா எனக்கு ஒரு ஸ்கூல் கிடைச்சது, கடந்த முறையோட இப்போ இது பண்ணுற மாதிரி அவர் ஒரு ட்விட்டர்ல போட்டுருக்காரு. அவர்கிட்ட வந்து யாரு கேட்டாங்கன்னு சொல்லட்டும். இன்னொன்னு சொல்றேன் எனக்கு, இன்னும் 6 மாசம் கழிச்சு அவர் என்ன சொல்றாருங்கிறதையும் நீங்க பாருங்க. என்ன சொல்றாரு, நான் கொண்டு பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. தொடர்ச்சியா வந்து விமர்சனம் பண்றவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணக்கூடிய சிறையில் அடைக்கக்கூடிய பேச்சுரிமை பறிக்கப்படுது. அதாவது இந்த ஆட்சியில வந்து வெள்ளைக்காரன் ஆட்சியில கூட பேசுறதுக்கு கொஞ்சம் உரிமை இருந்துச்சு. விஜய் ஆட்சியில பேச்சுரிமை என்பது முழுக்க முழுக்க பறிக்கப்பட்டு விட்டது. அவங்கள விமர்சனம் பண்ணி ஏதாச்சும் பேசினா அடுத்த நிமிடம் எந்த கேஸ் அவன் மாட்டுவான் போடுவோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே தான் இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப மாற்றங்கள் மீது போடும்போதே ஒரு எலும்ப உடைச்சிருவேன் முதலமைச்சரை பத்தி பேசினாலதான் நாங்க வழக்கு போட்டோம். அந்த நீங்க நல்லா யோசிங்க, எந்த சம்பவம், அதாவது அதுதான் சொல்றேங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது ஒரு சம்பவம், நான் இங்க இருக்கேன், நான் வந்து உங்களை நேருக்கு நேரம் உன்னை வெட்டி விடுவேன் அப்படின்னு சொன்னா அது மிரட்டல். ஆனால் நான் சட்டமன்றத்தினுடைய கதவை சாத்தி உன்னுடைய உரிமையை பறிப்பேன் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுகிற பொழுது என்ன அதை பத்தி சொல்லுவேன். என்ன அவர் சொன்னதான் சொல்ற. முதலமைச்சர் என்ன சொன்னார், சட்டமன்றத்தினுடைய கதவுகளை மூடுவோம், சட்டமன்ற உறுப்பினர் சிறை வைக்கிறதுக்கு நாங்க போயிருக்காங்க, சட்டமன்றத்தில் எங்களை ஜெயிலில் அடைக்கிற போல அடைக்க போறீங்களா? சார் பேச்சுவாக்கில் சொல்றது வேற சார், இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த சம்பவம் நடந்துச்சா, ஏதாச்சும் ஆயுதங்கள் வச்சிருந்தாரா, அல்லது நேருக்கு நேர சொன்னாரா? ஒண்ணு கிடையாது. அவர் ஒரு கூட்டத்தில் சொல்றார். ஏங்க, ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தினுடைய கதவை சாத்துறேன்னு சொல்றது நியாயம், அது உரிமை மீறல் கிடையாது. ஆனா அதையெல்லாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா நான் எலும்ப முழிப்பேன்னு சொன்னது மட்டும் குற்றமா உங்களுக்கு போகுதா? யாரா இருந்தாலும் நீங்க சட்டமன்றத்தை கதவு பூட்டுறதுக்கு யாருங்க உரிமை இருக்கு? சட்டமன்றத்தை பூட்ட முடியுமா சார்? இது குற்றமாகவே வராது சார். பேச்சுவாக்கில் சொல்ற வார்த்தைகள் இது வந்து எங்கேயோ பேசுறாரு அவர் எங்கேயோ இருக்காரு. நேருக்கு நேரா பேசக்கூடிய சம்பவம் இல்ல. நேரு எந்த விதமான ஆயுதங்கள் அவர் கையில கிடையாது. மேடையில பேசுற போது சாத்துனா அதைத்தானே அவர் சொல்றாரு. சட்டமன்றத்தினுடைய கதவை சாத்துவேன் என்று சொல்ற, சாத்திப்பார், சாத்தி பார்த்தா சாத்தினா தானே சொல்றோம். அதை தாங்க சொல்றோம். எங்களுக்கு நிறைய நீதிபதிகள் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்னன்னா என்ன நடக்குது, அப்போ வந்து ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தை சாத்துவேன்னு சொல்றது சரின்னு நீதிபதி ஏத்துக்கிறாரு. ஆனா அதே நீதிபதி சட்டமன்றத்தில் எம்எல்ஏ எப்படி நடந்துக்கணும்னு இப்ப இன்னைக்கு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து நிர்மல்குமார் மூலமாக கொடுக்கப்படுகிற அழுத்தங்கள் என்பது ஒரு காலத்துல நிச்சயமாக வெளியே வரும். வெளியே கொண்டு வந்து அன்றைக்கு சொல்லுகிறேன். ஆமா, நிச்சயமா டிஎஸ்பியை வச்சு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. 28ஆம் தேதி சட்டத்துறை அமைச்சரா இருந்தீங்க சார். 28ஆம் தேதி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு கூட வச்சிருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்த பாடின மனோன்மணியம் சுந்தரனார் பேர்ல இருக்க பல்கலைக்கழகத்திலே தமிழ்தாய் வாழ்த்த 3வது பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணை வேந்தர் அழுத்தம் திட்டமா சொல்லிட்டாரு. அதுக்கு ராஜ்பவனுடைய அழுத்தம் அப்படிங்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இவங்க வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். பிஜேபி என்ன சொல்லுதோ அதை மீறி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு செய்யறதுக்குண்டான தைரியம் கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். மற்றவங்க யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. எதுவும் சொல்லி மிரட்டுனா நம்மளுக்கு எதுவும் போயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு, வரவேண்டிய பணம் வராம போயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுற மத்திய அரசுக்கு ஆமாஞ்சாமி போடுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு